Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல உளுந்து முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. உளுந்து முறுக்கு நம்ம வெல்லம் முறுக்குன்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். நம்ம வீட்டிலே அரைச்ச மாவாக இருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்ததாக 1.5 கப் பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ நம்ம இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த உளுந்தம்பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க, அதனால் தண்ணி அதிகம் தேவைப்படாது. இப்போ அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி தேவைப்படுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு இருத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அரைச்ச உளுந்தம்பருப்பை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியை விட்டே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பட்டர் இருந்தது அப்படின்னா பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நல்ல சூடான எண்ணெயை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விட வேணாங்க. ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இதிலே மாவு பைண்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம உளுந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். உளுந்து நல்லா ஃப்ரீயாக அரைச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியே தேவைப்படாது. நம்ம இதிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேவை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை முறுக்கோலெல்லாம் போட்டு முறுக்கு புளிய போகிறோம். பாருங்கள், நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி முறுக்கு செய்கிறதுக்கு. நம்ம அந்த முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த முறுக்கு குழலில் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு முறுக்கு சுற்றி விடுறதுக்கு. இந்த மாதிரி மாவை பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில் முறுக்கை ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதாவது புளிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒயிட் கலர் டவல் இல்லை ஒயிட் கலர் கிளாத்தில் கூட நீங்கள் கவுண்டர் டாப்பில் ஒரு 4-5 முறுக்கு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து கூட போடலாங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா செவந்து வராதுங்க. ஓரளவுக்கு கலர் மாறினாலே போதும். நம்ம முறுக்கு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் கிறிஸ்பி ஆகும். அந்த கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான உளுந்து முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.